வாழக்கூடிய இந்த காலகட்டம் எங்க பார்த்தாலும் ஆபாசங்களின் பக்கம் ஈர்க்கக்கூடிய காலகட்டமா மாறிடுச்சு. எந்த அளவுனா, எனக்கு வந்த சில கவுன்சிலிங்க்கு எங்கிட்ட வரக்கூடிய சில விஷயங்களை, சில கேஸ்களை கூட சொல்றேன். முஸ்லிம் வாலிபன் தன் தாய் மேல ஈர்ப்பு கொள்றான். தன் தாயை பார்த்தால் கூட அவனுக்கு தவறான எண்ணங்கள் தோன்ற அளவுக்கு அவனுடைய சிந்தனைகள் மாறுது. தன்னுடைய சகோதரி மேல ஈர்ப்பு கொள்றான், தன்னுடைய உறவினர் மேல ஈர்ப்பு கொள்றான், தன் அண்ணனுடைய மனைவி மேல ஈர்ப்பு கொள்றான். அனுமதிக்கப்படாத உறவுன்னு தெரிந்தும் அந்த உறவு மேல தவறான எண்ணத்தை கொள்ளக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு மனிதனுடைய மூளையை, குறிப்பா வாலிபர்களுடைய மூளையை ஆக்கிரமிக்கக்கூடிய செயல்பாட்டுல மிகுந்த செயல்பாடுடையதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆபாச படங்கள் மாறிடுச்சு. இத தவிர்க்கிறதுக்கு 1000 காரணிகள் இருந்தாலும் முதல் காரணி அல்லாஹ்வுடைய பயம் மட்டும்தான். ஒரு மனிதன் தன்னை கண்காணிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு என்னைக்கு அவன் நினைக்கிறானோ அப்பதான் முதல்ல பாவங்கள் இருந்து வெளிவரக்கூடிய முதல் ஸ்டெப் எடுத்து வைப்பான். அது வரைக்கும் எடுத்து வைக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னாங்க. குறிப்பா இந்த ஹதீஸ் தனிமையில தவறான காட்சிகளை பார்க்குறவங்களோ, தவறான செயல்பாடுகளை செய்கிறவங்களோ, தவறான எண்ணங்களை தனிமையில் வர்றவங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அலமன்ன அக்வாமன் மின் உம்மதி யதூன யௌமல் கியாம பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமத பைதன். என் சமூகத்தில் ஒரு மக்கள் நாளை மறுமையில திஹாமாவுடைய மலையளவு நன்மைகளை சுமந்து வருவாங்க. ஆனால் அந்த நன்மைகளை திஹாமாவுடைய மலையளவு சுமந்து வந்தாலும் அல்லாஹ் அதை தூசிகளாக மாற்றி விடுவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க, அவங்க யாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களுடைய தோளில் இருந்து வருவார்கள், உங்களை சார்ந்தவர்கள் அவர், உங்களுடைய மக்கள் தான், உங்க சமூகம் தான், வேற சமூகத்தை பத்தி நான் பேசல. எப்படி இரவுடைய வணக்கத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, தஹஜ்ஜுடைய தொழுகையோ கியாமுல்லைலுடைய தொழுகையோ நீங்க எப்படி தொழுவீங்களோ அது மாதிரி அவங்களும் தொழுவாங்க. கியாமுல்லைலுடைய தொழுகையை தொழுவான். இப்ப கியாமுல்லைல தொழுகிறவன் ஃபஜ்ர தொழ மாட்டானா? கியாமுல்லைல தொழுகிறவன் 5 வக்து தொழுகை தொழ மாட்டான், நோன்பு வைக்க மாட்டானா? எல்லா காரியங்களையும் செய்வான். ஆனா இப்படி ஒரு மனிதன் வருவான் நாளைக்கு மறுமையில. ஆனா அவனுடைய நன்மைகள் எல்லாம் திஹாமாவுடைய மலையளவு இருந்தாலும் என்னாகும்? தூசியா மாற்றப்பட்டுரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன பாவம் செய்வான்? இதா ஹலவ் பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா. இதான் முக்கியங்க. வெளிப்படையில் அவன் எந்த ஒரு தவறான செயலையும் செய்ய மாட்டான், நல்லவரா இருப்பான். ஆனால் தனிமைன்னு வந்துருச்சுன்னா, இந்த கதவுகள் அடைக்கப்பட்டு ஜன்னல் அடைக்கப்பட்டு யாரும் அவரை பார்க்கலன்னு எண்ணம் வந்துச்சுன்னா ஃபோன் எடுத்துருவான், யூடியூப் போயிடுவான், தவறான வெப்சைட்டுக்கு போயிடுவான். ஏன்னா யாரும் அவனை கண்காணிக்கல. அப்போ அவன் தவறான செயலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்போ தனிமையில் அல்லாஹ்வுடைய சட்டங்களை முறித்து விடுவான். வெளிப்படையில் முறிக்க பயப்படக்கூடியவன். வெளிப்படையிலே பயப்படுறான். அப்போ அவன் சமூகம் பார்க்கும், பெற்றோர் பார்த்துருவாங்க, அண்ணன் பார்த்துருவான், தம்பி பார்த்துருவா, அல்லது வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க பார்த்துருவாங்க, ஃப்ரெண்டு பார்த்துருவான், ஆசிரியர் பார்த்துருவாங்க அப்படின்னு வெளிப்படையில் பயப்படுவான். ஆனால் தனிமையில் யாரும் பார்க்கலையே, அதனால நான் எதை வேணாலும் பார்க்கலாம், எந்த ஒரு காட்சியை வேணாலும் பார்க்கலாம், யாரிடத்துல வேணாலும் தவறாக பேசலாம், யாரிடத்துல வேணாலும் தவறான தொடர்பு வைக்கலாம்னு சொல்லி எண்ணம் அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இப்படி தனிமையில் அல்லாஹ்வை மறக்கக்கூடியவன் இந்த செயல் செய்தால் அல்லாஹ் அவனுடைய நன்மைகளை திஹாமாவுடைய மலையளவு இருந்தாலும் அல்லாஹ் தூசிகளாக மாற்றிடுவான். ஏன் அல்லாஹ்வுக்கு இது அவ்வளவு கோபத்துக்குரிய காரியம்னா, அது எதனால இவ்வளோ கோபத்திற்குரிய காரியமாக? அல்லாஹ் உங்களை பார்க்கல நீங்க நினைச்சா யாரு? அல்லாஹ் உங்களை பார்க்கல நினைச்சா நீங்க யாரு? முஸ்லிமா? இல்லை, முஷ்ரிக்காயிருவீங்க. இறைவனை மறுக்கக்கூடிய காரியத்துக்கு நெருக்கமாயிருவீங்க. அல்லாஹ்வுடைய பார்வையை மறுக்கக்கூடியவன். இப்ப அல்லாஹ் என்ன பார்க்கல அப்படின்னு ஒருத்தர் நினைச்சானா, அல்லது வெளிப்படையில தான், இந்த பகல்ல தான் இறைவன் பார்க்க முடியும், ஜன்னல் அடைச்சிட்டா கதவை அடைச்சிட்டாலாம் அல்லாஹ் பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சவன் யாரு? அப்போ உன்னுடைய பெற்றோர்கள் வெளிப்படையில உன்னை பார்த்தால் பயம் வருது. உன் சகோதரன் பார்த்தா பயத்தை விட வெட்க உணர்வு வருது. அவன் என்ன பார்த்துட்டு என்ன நினைச்சிருவான், இவன் என்ன பார்த்துட்டு என்ன நினைச்சிருவான், அவன் என்ன தெரிஞ்சுட்டான்னு நினைச்சிருவான். நான் தவறான படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பார்த்துட்டானா, டே என்னடா பார்த்துட்டு இருக்க, எல்லாம் பார்க்கலாமாடான்னு கேட்பான்ல. அம்மா பார்த்தாங்கன்னா நீ ஏன் பிள்ளையார கேட்பாங்கல்ல. அப்போ அதை பயப்படுற. இப்போ தனிமையில இறைவன் வெளிப்படையில இறைவன் பார்க்குறான், வெளிப்படையில எல்லாரும் பார்க்குறாங்கன்னு பயப்படுற. தனிமையில ஒருத்த பார்க்குறானு. இப்போ உன் பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட நான் அடிக்கடி பயன்களில் சொல்லுவேன், நீங்கள் ஒரு வாலிபன் கதவை மூடிட்டு தப்பான ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கான்னு வைங்க, வெளியில் அவனுடைய பெற்றோர் நடந்து வரக்கூடிய சத்தம் கேட்குது. அதை விடுங்க, பெற்றோரை விடுங்க, அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் நடந்து வரக்கூடிய சத்தம் கேட்குது. கதவை தட்டுறாங்க, தம்பி என்னப்பா பண்ணுற அப்படின்னு. என்ன செய்வாங்க? எல்லா பண்ணுவான், தொடர்ந்து மூடி வச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான்.
அப்போ உன் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாளின் கால் தடத்தின் சப்தத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட உன்னை படைச்ச ரப்பு உன்னை பார்க்குறான். அலம் தஅலம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானம் பூமிகளை உள்ள எல்லாவற்றையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். மா யகுனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும். நீங்கள் 3 பேர் இருந்தால் 4ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் 4 பேர் இருந்தால் 5ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானூ, அல்லாஹ் உங்களோட தான் இருக்கிறான் நீங்கள் எங்க இருந்தாலும். அல்லாவை நீங்கள் பார்க்கக்கூடிய நிலைமையில் அவனை நீங்கள் தரம் தாழ்த்தினால் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். உன் தாய்க்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கூட, உன்னோட வாழக்கூடிய சக மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கூட, அந்த வெட்க உணர்வை கூட அல்லாவுக்கு நீ கொடுக்கலன்னு சொன்னா அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அப்ப மிகப்பெரிய பாவம் அது, மிகப்பெரிய குற்றம் அது.